கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். Proverbs 30 chapter verse 5. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, அப்பாவை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளான உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க. அப்பா உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். எந்த தாக்குதலோ எதுவும் உங்களை நெருங்காதபடி அப்பாவே உங்களுக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்று அநேக மக்கள் பயத்தோடும் திகிலோடும் கூட இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த நாள் என்ன நடக்குமோ, என் குடும்பம் எப்படி இருக்கும், என் வேலைக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லையா தெரியலையே, என் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படி அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டு திகிலோடு கூட வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்று உங்களை பார்த்துதான் அப்பா சொல்றாங்க, நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். நாளை தினத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டாயாக, ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயாக என்று சொல்லி அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டும் அவசியம் இல்லை, திகில் அடைய வேண்டிய அவசியமும் இல்லை. நானே உங்களுக்கு கேடகமாய் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். இதே வசனம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், அதுல எப்படி சொல்லியிருக்காங்க? 2 சாமுவேல் 22. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். அப்பாவை நம்புகிற அனைவருக்கும் அப்பா எப்படி இருக்காங்களா? கேடகமா இருக்கிறார். அப்பாவை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க 2 வசனமும் பார்த்தோம். முதல் வசனத்துல பார்த்தோம், தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். இங்க இந்த வசனத்துல கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அப்பாவோட வார்த்தை புடமிடப்பட்டதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை பொன்னினால புடமிடப்பட்ட சுத்தமான வார்த்தை. அப்ப திரியேக தேவன் இதற்குள்ள அடங்குறாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்மளுக்கு இவ்வளவு வார்த்தைகளையும் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையில ஒன்றையும் நம்ம கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்பாவோட வார்த்தையில ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. அதை எதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ரெவலேஷன் 22nd chapter verse 18. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது. அப்பாவோட வார்த்தை என்ன சொல்றாங்க? எச்சரிக்கிறதா. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், அப்பாவோட வார்த்தையில ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. எதை நீங்க எடுக்கிறீங்களோ அதை நீங்க புசித்து கொள்ளலாம். நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நிச்சயமாகவே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னா அப்பா உங்களை ஆசீர்வாதமாக வைப்பாங்க. இல்ல ஆண்டவர் என்ன அடிப்பாரு, ஆண்டவர் என்ன சபிப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை எடுத்தீங்கன்னா அதற்கான ஆசீர்வாதம் வரும். அப்பா யார சபிப்பாங்க? அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க. அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க இப்படி அப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அப்பாவை இன்னும் அதிகமா தெரிந்து கொள்ளணும், அப்பா கிட்ட இருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிதான் அப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள், நம்பாதவர்கள் இதை கேட்கறது இல்லை. கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள், உங்களுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் வரும். கீழ்ப்படியாதவர்கள், அப்பாவோட வார்த்தையை கேட்காதவர்களுக்கு தான் அந்த சாபம் வரும். இங்க என்ன எச்சரிக்கிறாங்க? ஒருவன் இவைகளை எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். அப்போ எதை நாம் விரும்புகிறோமோ அது வரும். அப்பாவோட வார்த்தையை கீழ்ப்படியில, அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கல, அப்பாவுடைய இருக்கிறதுலே பெரிய பாவம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பாவுடைய வார்த்தையை நம்பாததுதான் பெரிய பாவம். அப்பாவோட வார்த்தையை நம்ம நம்பணும், அப்பாவோட வார்த்தையை நாம விசுவாசிக்கணும். இங்க அதுதான் சொல்றாங்க, அப்பாவோட வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும், அதை நம்பணும். இல்லைன்னா இந்த வேதத்துல இருக்கிற எல்லா சாபமும் அவர்களுக்கு வரும். இந்த சாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அல்ல, அப்பா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அப்பாவோட வார்த்தையை படிக்காதவங்க, கீழ்ப்படியாதவங்களுக்கு தான் அந்த சாபம் வரும்.
சரி, இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசின வார்த்தை, நான் என் பிள்ளைகளுக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, ஜெனிசிஸ் 15:1, ஆபிராமே நீ பயப்படாதே என்று பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றாங்க. எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. திருப்பி திருப்பி அப்பா அதுதான் உங்களுக்கு சொல்றாங்க. உங்க குடும்ப சூழ்நிலைகளை குறித்து, பிரச்சனையை குறித்து, எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. அப்பா எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உண்டு. சங்கீதம் 125:1 சாம்ஸ் 125:1, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா. அப்பாவை நம்புகிறவர்கள் என்றென்றுக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். மலை எங்கேயா அசைஞ்சு பார்த்திருக்கிறீங்களா? எவ்வளவு புயல் காத்து அடிச்சாலும் அசையாது. அப்பாவை நம்புகிற உங்களை அப்பா அப்படி வைப்பாங்க. யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதம் 16:8, சாம் 16:8 தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்று காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கும் சொல்றாங்க, உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. அதே தாவீது சங்கீதம் 3:3, சாம்ஸ் 3:3, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம். இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் அழிக்க பாக்குறாங்க. ஆனா தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீரே எனக்கு கேடகமா இருக்கிறேன். நேற்று தினத்திலும் அப்பாவோட வார்த்தையில சொன்னேன், தாவீதுக்கு யாருடைய ஒரு ஆதரவும் இல்லை, பெற்றோர்களுடைய ஆதரவு கிடையாது. பெற்றோர்கள் கைவிட்டாங்க, மனைவி கைவிட்டாங்க, கூட பிறந்த சகோதரர் கைவிட்டாங்க, சவுல் ராஜா மாமனார் கைவிட்டாரு, மனைவி கைவிட்டாங்க, பெற்ற பிள்ளை அப்சலோம் கொலை செய்ய பார்த்தான், கூட இருந்தவங்க கல் எடுத்துட்டாங்க தாவீதை அடிக்கிறதற்கு. இப்படி எப்பக்கத்திலும் தாவீதுக்கு நெருக்கம். அததான் இன்னைக்கும் அப்பா சொல்றாங்க, யாரையும் நம்பாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க கூட இருக்கிறவங்களை திட்டலாம், சொந்தக்காரங்க திட்டலாம், கூட பிறந்தவங்க திட்டலாம், பெற்றவங்க திட்டலாம், யாரு வேணாலும் உங்களை திட்டலாம், பிள்ளைகள் கூட உங்களை திட்டிக் கொண்டு இருக்கலாம். நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாங்க. இந்த உலகத்துல மனுஷனை நம்புவாங்க, அடுத்து உலகத்தை நம்புவாங்க, பணத்தை நம்புவாங்க. ஆனா அப்பா சொல்றாங்க, நீங்க யாரையும் நம்பாதீங்க, பணத்தை எதையுமே நம்பாதீங்க, அப்பாவை மட்டுமே நீங்க நம்பிடுங்க. ஒருபோதும் அப்பா என்ன பண்ண மாட்டாங்க, ஏமாத்தவே மாட்டாங்க. தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அந்த காலை நேரத்துல அப்பா சொல்லுவாங்க, உங்க தலையை அப்பா உயர்த்துகிறவராக இருக்கிறாங்க. தாவீது படையில இருக்கிறவங்களை நம்பல, ஆயுதத்தை நம்பல, அப்பாவை நம்பி கொண்டு இருந்தார். தாவீது ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தார். அவர் படைகளை நம்பல, எதையும் நம்பல, அப்பாவே நம்பி கொண்டு இருந்ததுனால அப்பா உயர்ந்த அடைக்காலத்துல வைத்தாங்க. எபேசியர் 6:16, எபிசியன்ஸ் 6th chapter verse 16, எல்லாவற்றிலும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேல விசுவாசம் என்கிற அந்த கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனாலே பொல்லாங்கனுடைய அக்னியுள்ள அம்புகளை எல்லாம் அவிக்கக்கூடும். பிசாசு அநேக உபாய தந்திரங்கள், கிரியைகளை உங்களுக்கு நேரே அனுப்பலாம். அவனுடைய மந்திர கிரியைகள், செய்வினைகள் எதுவும் உங்களை நெருங்காதபடி விசுவாசம் என்னும் கேடகம் தான் ரொம்ப முக்கியம். கடைசியா ஒரு வசனம் பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஜான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். இந்த உலகத்துல வாழ்கிறதற்கு தேவையான எல்லாவற்றையும் தருவேன். அதே நேரத்துல மரித்து போனாலும் அடுத்த நிமிடம், அடுத்த நொடி அப்பாவோட சமூகத்துல, அப்பாவோட மடியில இருக்கிற அந்த நித்திய ஜீவனையும் தருவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவர்களை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. எவ்வளவு நல்ல தகப்பல்ல நமக்கு, எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தையை சொல்றாங்கல்ல. அவருடைய கையில் பாதுகாப்பாக நம்ம இருக்கிறோம். அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்துல எப்படி இருக்கிறோம்? நாம பாதுகாப்பா இருக்கிறோம். உங்களுக்கு விரோதமா என்ன மந்திர தந்திர கிரியைகள் எதுவா இருந்தாலும் வாய்க்காது. விசுவாசம் என்ன அந்த கேடகம். அப்பாவோட வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. 2 விதமான ஜீவனும் இருக்கு. அப்பாவோட வார்த்தையில ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. எதை எடுத்துக்கிறீங்களோ அதை நீங்க
பெற்றுக்கொள்ளலாம். அப்பாவுடைய வார்த்தையை நம்பாதவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் மேல இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா சாபங்களும் வரும். இன்னைக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னா அப்பாவுடைய வார்த்தையை நம்ம நம்பல, விசுவாசிக்கல. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா, உங்க வார்த்தையை நான் நம்பாத பாவத்தை நான் மன்னிங்க. இனி நான் உங்க வார்த்தையை நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் விசுவாசமா இனி நான் அறிக்கை செய்யறேன். அந்த வார்த்தை அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும். உங்களுடைய தழும்புகளால குணமாகும் நான் சொல்லும் போது என் சரீரத்திற்கு எல்லா பலவீனமும் நீங்கும். நான் விசுவாசிக்கிறேன் அப்பான்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது உங்க விசுவாசத்தின்படி தேவன் அற்புதத்தை செய்வாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் எல்லோரையும் அப்பா இந்த காலை நேரத்துல நீங்க தொடுகிறதுக்காக நன்றி. நீங்க சொல்றீங்க, நானே என்னுடைய பிள்ளைகளுக்கு கேடகமா இருக்கிறேன். அவளுக்கு விரோதமாக என்ன அந்நிய சக்திகள் கூட பழகிறவங்களா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், யாரை குறித்தும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த பணத்தையும் நம்ப தேவையில்ல, யாரையும் நம்ப தேவையில்ல. கர்த்தரை நம்புகிற உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க இருக்கிற நிலையில இப்பொழுது இருப்பதில்லை என்றும் அப்பா சொல்றாங்க. உங்க கடன் பிரச்சனை மாறும், உங்கள் வியாதிகள் மாறும், குடும்பத்தில் இருக்க அந்த குழப்பம், பயங்கரமான ஒரு குழப்பம், என்ன செய்வது என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிறீங்க. மறித்து போயிடலாமான்னு கூட திங்க் பண்ணி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, இந்த குழப்பங்கள் இன்றே மாறும். அது உங்கள் கண்கள் காணும். உங்கள் வியாதி ஒன்றும் அப்பாவுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அநேக மரித்தோர்களே அப்பா உயிரோடு இருக்கிறாங்க. இப்பொழுதும் அதே உயிர்த்தெழுதின் வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய அப்பாவுடைய பிள்ளைகள் மேல இறங்குகிறதற்காக, அப்பாவுடைய ஜீவன் இறங்குகிறதற்காக நன்றி. இப்பொழுதும் நீங்க கலங்கி திகைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்காக, பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று அப்பா சொல்றாங்க. நானே உங்களுக்கு கேடகமா இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு நான் மகிமையை தருவேன் என்று சொல்ல, உங்க பிசினஸ்ல அப்பா ஒரு மகிமையை தருவேன் என்று சொல்லுகிறார். உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை அப்பா உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லுகிறார். சில காரியங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கல, ஒரு சைன் ஆகலன்னு சொல்லி கலங்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டர் இன்னைக்கு அப்பா உங்களுக்கு வாய்க்க செய்கிறார். உங்க குடும்ப சூழ்நிலைகள், சில காரியங்கள், லேண்ட் ப்ராப்ளம், சில காரியங்கள் எல்லாம் கோர்ட் பிரச்சனையில இருக்கு. அது எல்லாவற்றையும் அப்பா இன்று மாற்ற போறாங்க. இனி அதுல இருந்தெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷனை பார்க்க போறீங்க. அப்பா கொடுக்குற அந்த விடுதலையை பார்க்க போறீங்க. அதே போல வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லுகிறேன் என்று சொல்லி அநேகர் பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கீங்க. இப்பொழுதும் ஏசப்பா அற்புதம் செய்யறாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க யோசிக்கிறீங்க, நான் போய் அவங்ககிட்ட சண்டை பண்ணலாமா, பிரச்சனை பண்ணலாமா, போலீஸ்ல கேஸ் கொடுக்கலாமா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, ஒன்றும் இல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவர்களே உங்களை தேடி வந்து உங்களிடத்துல என்னென்ன காரியம்லாம் வாங்கலாம், அது டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க படிப்பு சர்டிபிகேட்ஸா இருக்கலாம், இன்னும் என்னென்ன காரியங்கள் வாங்கினாங்களோ எல்லாவற்றையும், பணம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் கொண்டு வந்து திருப்பி கொடுக்க போறாங்க. நன்றி இயேசுவே. அந்த அற்புதத்தை இப்பொழுதே நீர் செய்கிறதுக்காக தழும்புள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிக்கிறேன். அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறீர் அப்பா. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுக்கிறீர். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கிறீர். பிரெக்னெண்டா இருக்கவங்க நல்ல சேஃப் டெலிவரியை கொடுக்கிறீர். இப்படி என்னென்ன குறிப்போடு இப்படி பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிக்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா இமிடியேட்டா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா அற்புதம் செஞ்சான்னு சாட்சி சொல்றீங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.